நேற்று நைட்டு 12 மணி இருக்கும். முகப்பேர்லேருந்து கோயம்பேட்டுக்கு ஒரு ஆட்டோவில் வந்தேன். இறங்கிட்டு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட எவ்வளோப்பா தம்பின்னு கேட்டால் 100 ரூபா கேட்டார். நான் ஒரு 80 ரூபா வாங்கிக்க தம்பி அப்படின்னேன். இல்லை சார் 100 ரூபா வேணும் சார். ஒரு 90 ரூபா வாங்கிக்கோப்பானே. இல்லை சார் 100 ரூபா வேணும் சார் அப்படின்னு ரொம்ப கராராக இருந்தார். எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்ன அறிவு கேட்டவனே, இந்த அருக்கு முகப்பேர் 3 கிலோமீட்டர் வரதுக்கு 100 ரூபா கேட்குற, இந்த மாதிரிலாம் அநியாயம் பிடிச்சி அலைய போய்த்தாண்டா உங்களுக்கு பொழப்பு இல்லாமல் நக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு பல ஆட்டோ டிரைவர் டிவி கூட கட்ட முடியாமல் ஆட்டோ ஊற்றிட்டு பிச்சை எடுத்து அழைக்கிறீங்க. கொஞ்சம் கரெக்டாக நியாயமாக இருங்கடா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் எல்லாரும் ஓலா ஊப்பர்னு புக் பண்ணி போயிடுறாங்க. அதில் 50 ரூபா 60 ரூபாய்க்கு அவன் கூட்டு போகிறான் அப்படின்னு வாய்க்கு வந்தா திட்டி விட்டேன். திட்டி முடிச்சுட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கு அந்த ஆளை பார்க்குறேன். ஒரு கையும் காலும் ஊனம். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இவரையாடா நம்ம திட்டணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேசின 100 ரூபாயை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுக்குறேன். அவர் வாங்க மாட்டேன்ட்டு. ஏன் பண்ணுறேன்? இல்லை சார் வேணாம், 20 ரூபாய்க்கு பேரம் பேசினேன், நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா என்னோடய உழைப்புக்கு கொடுக்கல, என்னோடய ஊனத்தை பார்த்து கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறீங்களே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு உழைக்கணுன்ற எண்ணமே போயிடும் சார். பிச்சை எடுத்தால் நல்லா வருமானம் வரும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். வேணாம் சார், உடல் அளவில் தான் நான் ஊனம், ஆனால் மனசளவில் ரொம்ப தெம்பாக இருக்கேன் சார். என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும்னு நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி கை கால் நல்லா இல்லாதவங்க கூட உழைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான். ஆனால் நம்மளில் எத்தனையோ பேர் கை காலை நல்லா வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றாமல் பொண்டாட்டி பிள்ளையை தெருவில் விட்டுட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. இதை பார்க்குறப்ப தாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட பேரம் பேசாதீங்க.